முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 121. ஜூன் 13, 1990. என் இயேசுவா? நான் தான். இது உன் இயேசுவாகிய நான் தான். திருச்சபை என்னால் உயிர்ப்பிக்கப்படும். மனிதகுலமே, உன்னால் அல்ல. என் மணப்பெண்ணை தூக்கிக் கொள்பவர் நானே. துன்புறுத்தல்களையும் மீறி என் செய்தியை தாங்குபவளாக தொடர்ந்து இருக்க நீ விரும்புகிறாயா? ஆம் என் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன். ஆம் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் நான் எவ்வளவு அக்களிப்பு கொள்கிறேன் என்பதை உணர்ந்து பார். நீ அறிந்துள்ளது போல நீ எனக்கு தேவையில்லை, நானே எனக்கு போதுமானவர். ஆயினும் உன் பலவீனத்தில் உன் ஆம் என்னும் பதிலைக் கொண்டு நீ என்னை வசீகரிக்கிறாய். உன் இயலாமை என் பலத்தை தூண்டி என் ஆன்மாவை மகிழ்விக்கிறது. உன் பலவீனமும் உன் இழை நிலையும் என் மன்னிப்பை பொங்கி வலிய செய்கின்றன. என் இதயத்திலிருந்து நீ மன்னிப்பை அதன் முழுமையில் விடுவிக்கிறாய். என் குழந்தாய், என் அருகில் தங்கியிரு. நீ என் ஆன்மாவுக்கு இன்பம் தருகிறாய். நானே உன் கோட்டை. என் சிறியவளே, விழிப்பாயிரு. ஏனெனில் உன்னை நெருங்கி வருவோரிடையே குறி சொல்வோரும் போலி இறைவாக்கினர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என் கொள்கைகளை கைகொள். ஆண்டவரே, இவற்றிலிருந்து என்னை நீர் பாதுகாப்பீரா? நீ பாதுகாப்பாக வாழ்வாய். என் ஆட்டுக்குட்டியே, நான் தொடர்ந்து உன்னை என் தோள்களின் மீது சுமந்து கொள்வேன். சமாதானத்தில் இரு. ஜூன் 14, 1990. நானே பாறை. ஜூன் 19, 1990. என் இயேசுவா? நான் தான். சமாதானம் உன்னோடு இருப்பதாக. என்னை கண்டு பாவிப்பதன் மூலம் என்னை கனப்படுத்து. என்னை அன்பு செய்வதன் மூலம் என்னை மகிமைப்படுத்து. உன் உடலை அச்சித்துக்கொள். ஏனெனில் நீ என்னை உண்டு பருகுவதன் மூலம் நான் உன்னில் வசிக்கிறேன். என்னை ஆராதி. எனக்காக தாகம் கொள். என்னை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் தங்கள் அறிவால் குருடாக்கப்பட்டவர்களுக்காகவும் தங்கள் இடக்கரம் எது வலக்கரம் எது என்று தெரியாதவர்களுக்காகவும் பரிகாரம் செய். இப்போது அவர்களில் பலர் செய்வது போல் என் வார்த்தைகளிலிருந்து அவர்கள் விலகி செல்லாதபடி அவர்களுக்கு பகுத்தறியும் வரம் வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு ஜெபி. இந்த ஞானமுள்ள மனிதர்களிடமிருந்து நான் விரும்புவது ஆராதனையே என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு ஜெபி. முதல் இடையர்களைப் போலவும் 3 அரசர்களைப் போலவும் அவர்கள் வந்து எனக்கு ஆராதனை செலுத்த வேண்டுமென நான் விரும்புகிறேன். என் கரங்களில் இருப்பவள் ஒரு சிறு குழந்தை மட்டுமே என்பது எனக்கு தெரியும். அஞ்சாதே. உன்னை எங்கே அனுப்புகிறேன் என்று எனக்கு தெரியாதா? என் செய்தியை சுமந்து செல்பவளாக இருக்குமாறும் சத்தியத்திற்கு சாட்சி பகரவும் நான் உன்னை வளர்த்தேன். மாணவியே, நீ எனக்கு சொந்தமானவள். என் வாயினின்று நீ கற்றுக்கொண்டாய். உன் குருவின் கரத்தை பிடித்துக்கொள். நீ விரும்பும் இடத்திற்கு உன்னை கூட்டி செல்ல என்னை அனுமதி. என் குழந்தாய், நீ சோர்வாகவும் அதைரியப்பட்டவளாகவும் இருக்கும்போது என் மீது சாய்ந்து கொள். நான் உன்னை தேற்றுவேன். ஆ வசூலா, நீ இழிந்தவளாக உணரும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் உன்னை சுட்டெரிக்க தயாராக சுவாலை விட்டெறியும் அன்பின் சூளையாக ஆகிறது. கேள், களி கூறுவாயாக. ஏனெனில் என் அன்பின் கொடையை பெற்றுக்கொள்வதை விட மேலானது என்ன இருக்கிறது? என் குழந்தாய், அனைவரிலும் உன்னை அதிகமாக அன்பு செய்பவரும் என்றென்றும் அன்பு செய்ய இருப்பவரும் நானே என்பதை புரிந்து கொள். முழு இரக்கமுள்ளவராகிய ஆண்டவரே, நாங்கள் உம் பாதையினின்று விலகிச் சென்று விட்டோம். ஆயினும் எங்களை இரக்கத்தோடும் மிகுந்த அன்போடும் நடத்துவதை நீர் ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. ஆண்டவரே, இன்று நான் உம்மை அழைக்கிறேன். துன்ப நாட்களில் எங்களை கைவிடாதேயும். அழிவிலிருந்து எங்களை காத்தருடும். தீமையிலிருந்து எங்களை விடுவையும். உமது அன்பிலும் சமாதானத்திலும் எங்களை ஒன்றித்தருடும். என் குழந்தாய், நான்
என் சமாதானத்தையும் என் அன்பையும் உனக்கு தருகிறேன். திருச்சபை தான் உள்ளாகியிருக்கும் எல்லா துன்பங்களையும் மீறி உயிர் பெறும். என் திருச்சபை ஒன்றாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கும் என என் மக்கள் ஒரே மொழியை பேசுவார்கள். இந்த எல்லா காரியங்களும் விரைவில் நிகழும். வசுலா, நான் என் நித்திய அன்பு மற்றும் இரக்கத்தின் காரணமாக என் திருச்சபையை நான் மீண்டும் எழுப்புவேன். நான் உங்கள் திராட்சை தோட்டங்களை உங்களுக்கே திரும்ப தரப்போகிறேன். மேலும் இந்த மரண பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக ஆக்கப் போகிறேன். முன்பு நீங்கள் எல்லோரும் எனக்கு பதிலளித்தது போல இப்போதும் பதிலளிப்பீர்கள். நீங்கள் இளமையாகவும் மாசற்றவர்களாகவும் இருந்தபோது நீங்கள் செய்தது போல இப்போது சிறிது காலமாகவே நீங்கள் அறிவை புறக்கணித்து விட்டீர்கள். ஒருபோதும் என்னை வந்தடையாத பழிகளை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். ஆனால் நான் என் இரக்கத்தில் இந்த மரண பள்ளத்தாக்கு ஒவ்வொன்றிடமும் எழுந்திரு என்று சொல்வேன். ஒவ்வொரு இருண்ட பள்ளத்தாக்கும் என் வார்த்தையால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு மலையும் குன்றும் மேய்ச்சல் நிலமாகும்படி தரை மட்டமாக்கப்படுவதாக. என் அன்பின் பெருமூச்சை கொண்டு எனது நெற்றியில் முத்திரையிடப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் முன்னே வந்து வாழ்வின் மரத்திலிருந்து உண்பானாக. இன்று என் பரிசுத்த வசிப்பிடத்திலிருந்து என் குரலை அப்பட்டமாக கேட்கும் வாய்ப்பை நான் ஒவ்வொருவருக்கும் தருகிறேன். என் குரல் ஜெருசலேமிலிருந்து ஓர் எதிரொலியைப் போல் ஒலிக்கிறது. அது பூமியின் வாசிகள் அனைவரையும் சென்றடைகிறது. நான் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கவில்லை என்று எவனும் பிற்பாடு கூற இயலாது. நாட்டுக்கு நாடு என் ஆவியை நான் வீச செய்கிறேன். உங்கள் பிதா யார் என்று உங்களுக்கு நினைவுபடுத்தவும், உங்கள் தீய செயல்களிலிருந்து உங்களை திருப்பி உங்கள் செயல்களை திருத்தவும் நான் உங்களுக்கு என் ஊழியர்களையும் இறைவாக்கினர்களையும் அனுப்பிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கடவுள் அற்றவையாகிய கொள்கைகளை விக்கிரகங்களாக வணங்குவதை தடுக்க நான் வருகிறேன். என் மறுவருகையின் நாளில் என்னை எதிர்கொள்ள நீங்கள் அனைவரும் தகுதியுள்ளவர்களாக இருக்குமாறு என் கட்டளைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தவும், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தர்களாக வாழுமாறு உங்களுக்கு நினைவுபடுத்தவும் நான் என் தூதர்களை உங்களிடம் அனுப்பிக் கொண்டிருக்கிறேன். என் மகளே, என் தூபமாக இரு. நான் எப்போதும் உனக்கு உணவூட்டுவேன். ஆண்டவரே, உம்மிடம் சொல்வதற்கு என்னிடம் ஏராளமான காரியங்கள் இருக்கின்றன. காரியங்களா? ஆம். தொடக்கமாக நீர் எனக்கு தந்துள்ள எதற்கும் நான் தகுதியானவள் அல்ல. எனக்கு தெரியும். ஆயினும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நான் ஞானத்தை தருகிறேன். என் அன்பு உன்னை சூழ்ந்து கொள்வதாக. வா, என் பிரசன்னத்தை ஒருபோதும் மறக்காதே. நல்ல ஆவியானவரே, நில மட்டத்திற்கு எங்களை வழிநடத்தும். யாவே, உமது திருப்பெயரின் பொருட்டு எங்களை மீட்டு இரட்சிப்பதாகிய உமது வாக்குறுதியை நிறைவேற்றும். ஆமீன். குறிப்பு: திருப்பாடல்கள் 143 அதிகாரம், இறைவார்த்தைகள் 10 மற்றும் 11. ஜூன் 27, 1990. சமாதானம் உன்னோடு இருப்பதாக. மகளே, செபி. இறந்தோரின் உலகத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து என் சமாதானம் மற்றும் அன்பின் உலகத்தில் நுழையவும் அங்கு வாழவும் உன்னை அனுமதித்ததற்காகவும் என் மென்மையுள்ள ஆதிக்கத்தின் வழியாக மூதாதையரின் அறிவை உனக்கு கற்பித்ததற்காகவும் எனக்கு மகிமை செலுத்து. ஆகவே இன்னும் தங்கள் இடக்கையினின்று வலக்கையை பிரித்தறிய இயலாதவர்களாக இருப்பவர்களை தீர்ப்பிடாதே. நான் தயவிரக்கம் உள்ளவராக இருப்பது போல நீயும் தயவிரக்கம் உள்ளவளாக இரு. தீர்ப்பிடாதே, நீயும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டாய். தீமையை எதிர்த்து நில், நன்மையை கொண்டு அதை மேற்கொள். சோதிப்பவன் காலூன்ற இடம் தராதே. உன் ஆண்டவராகிய நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லாதே. ஆன்மாவே, என் 5 காயங்களால் நான் உனக்கு உணவளிக்கிறேன். ஆவிகளை பகுத்தறியும் வரத்திற்காக ஜெபி. என் மகளே, பார், நானே நம்பிக்கை, நானே வாழ்வு. நான் உன் அருகில் இருக்கிறேன். சிலுவையில் அறையுண்டவரும்
உன் மீட்பருமாகிய நானே உன்னிடம் சொல்கிறேன், உன் மீது நான் கொண்டுள்ள அன்பு நித்தியமானது. என்னை வாழ்ந்து என்னை அன்பு செய். பிற்பாடு என்னை சந்திக்க வந்த ஒரு குருவுக்கு, இதை என் ஊழியருக்கு சொல். எழு, என் சமாதானத்தை நான் உமக்கு தருகிறேன். இந்த அடையாளத்தை என் அன்பின் ஒரு பரிசாக எடுத்துக்கொள்ளும். என் வார்த்தையை எடுத்து மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கு சொல்லும். மீண்டும் ஒரு முறை மேலிருந்து என் ஆவி உங்கள் மீது பொழியப்படும். அதன் பின் உங்கள் வனாந்தரம் செழிப்பான நிலமாகும். நேர்மை சமாதானத்தை கொண்டு வரும். குறிப்பு: இசையாஸ் ஆகமம் 32ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 15 மற்றும் 16 என்று அவர்களுக்கு சொல்லும். இது உலகம் முன்பு ஒருபோதும் அறியாத சமாதானம். என் மக்கள் ஒரு சமாதானம் உள்ள வீட்டில் வாழ்வார்கள். ஆம், அவர்கள் என் திரு இருதயத்தில் வாழ்வார்கள். ஏனெனில் நான் அவர்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன். ஆனால் இந்த பாலைவனம் ஒரு செழிப்பான நிலமாகவும் அருமையான திராட்சை தோட்டங்களாகவும் மாறும் முன் என் சுவாசம் வந்து இந்த இருண்ட உலகத்தின் மீது ஒரு கந்தக ஆறு போல பாயும். அது எல்லா இடங்களிலும் நெருப்பை பற்ற வைத்து இந்த யுகத்தை சுத்திகரித்து அதை முழுமையாக சீர்படுத்தி ஒரே பரிசுத்த மக்களினமாக அதை ஒன்றிணைக்கும். உங்களிடையே உள்ள காட்டிக் கொடுப்போரை நான் நல்ல மக்களாகவும் அவர்களுடைய ஆர்வமின்மையை உங்கள் இறைவனாகிய என் மீதுள்ள பக்தி ஆர்வமாகவும் மாற்றுவேன். நான் பரிசுத்தராயிருப்பது போல உங்களையும் பரிசுத்தர்களாக்குவேன். என் நகரம் அதன் சிதைவுகளின் மீது மீண்டும் கட்டப்படும். ஆசீர்வதிக்கப்பட்டவராக இரும். ஜூன் 30, 1990. ஆண்டவரே, உமது மாபெரும் அன்பை மதித்து போற்ற அவர்கள் தவறிவிட்டார்கள். இந்த அன்பை எந்த வெள்ளத்தாலும் தணிக்க முடியாது, எந்த நீரோட்டங்களாலும் அமிழ்த்திவிட முடியாது. இப்போது நான் உமக்கு சொல்கிறேன், என் பலம் போய்விட்டது, என் ஆன்மா ஆறுதலின்றி மூடிக்கொள்கிறது. நீர்வும் கசப்பில் எனது பாகத்தை எனக்கு தந்திருக்கிறீர் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக வரவேண்டியது இருக்கிறதா? நான் அநீதியால் மூழ்கடிக்கப்படும்படி அடிப்பவனுக்கு என் கன்னத்தை காட்டியிருக்கிறேன். நீர் கூட்டிச் சேர்த்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது சிதறடிக்கப்படுகின்றன. திராட்சை ரச ஆலையை நான் தனியாகவே மிதித்தேன். என் இனத்தில் உள்ள ஆண்களில் ஒருவன் கூட என்னோடு இருக்கவில்லை. மோட்சத்திலிருந்து இவ்வளவு தூரத்தை கடந்து உன் அறைக்கு வருவது யார் என்று பார். இது நான் தான், இயேசு, உன் மணவாளர். ஆகவே அஞ்சாதே, நான் உன்னை மீண்டும் காப்பாற்றுவேன். உன் ஊனுடல் பலவீனமானது, உன் ஆவி இந்நாட்களில் ஒரு சூறாவளியில் அகப்பட்டுள்ளது. நான் உன் பக்கத்தில் உன் அருகில் இருக்கிறேன். என் மகளே, என் மணவாட்டியே, அஞ்சாதே. நீ இந்த சூறாவளியில் சிக்கியிருப்பதை காண என் தயவிரக்கம் என்னை நசுக்குகிறது. ஆனால் இதிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். என் பிதாவின் நீதி இப்போது இன்னும் பெரிதாகும்படி என் எதிரிகள் அதை மீண்டும் தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பு: இங்கே இயேசு தமது கனிவுள்ள குரல் தொனியை கடுமையானதாக மாற்றினார். அவர் தமது கடுமையை எப்படி தளர்த்திக் கொள்ள முடியும்? தீமையே அவர்கள் உண்ணும் ஒரே அப்பமாக இருக்கும்போது அவரது நீதியின் கடுமை எப்படி தனியும்? என் தேவனே, என்னை கைவிடாதேயும். என் குழந்தாய், நான் உனக்கு தந்துள்ள எல்லாவற்றையும் பற்றிக்கொள். என்னோடு ஒன்றித்திரு. இந்த மக்கள் முதலில் உனக்கு தீங்கிழைக்காவிடில் அவர்களால் உறங்க முடியாது. நான் அவர்களை கண்காணிக்கிறேன். அவர்கள் உயிரற்ற வார்த்தைகளோடு என்னிடம் வருவதை கேள்வியுறும்போது என் பிதாவின் நீதி அகோரமாக பற்றி எரிகிறது. உங்களில் சிலரை நான் ஆசீர்வதித்து அதிக முக்கியத்துவம் உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறேன். சிலரை நான் மகிமைப்படுத்தி என் அருகில் ஸ்தாபித்திருக்கிறேன். குறிப்பு: சீராக் ஆகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவார்த்தை என்று அவர்கள் வேதாகமத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் என் நாள் வரும்போது நான் அவர்களில் ஒருவரை கூட விட்டு வைக்க மாட்டேன். என் குழந்தாய், உன்னை பொறுத்தவரை நீ ஏழையாக இருப்பதால் நீ என் சொத்தாக இருக்கிறாய். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மகளே, மகளே, அழாதே, வா. அவர்கள் செல்வந்தரான வணிகரின் வியாபார பொருளாக இருந்து வருகிறார்கள். விலையுயர்ந்த பொருள் போல அவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பிக்கைகள் என் வசூலா, நம்பிக்கைகள், விசுவாசம் என் குழந்தாய்.
என்னில் விசுவாசம் கொள், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒருபோதும் இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவளே, என் மன்னிப்பு ஏற்கனவே அவர்களுக்கு தீமை செய்யாவிடில் உறங்க இயலாதிருக்கும் இதே மனிதர்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்களை நீ மன்னிப்பதையும் நான் கேட்கவிடு. ஆண்டவரே, நான் அவர்களை மன்னிக்கிறேன், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என் கண்கள் உன்னை கண்காணிக்கின்றன. நான் உன் வல்லமையுள்ள பாதுகாவலாகவும் உன் உண்மையான ஆதரவாகவும் இருக்கிறேன். எனவே நீ துன்புறுத்தப்பட்டாலும் அச்சுறுத்தப்பட்டாலும் தாக்கப்பட்டாலும் கூட உனக்கும் எனக்கும் இடையே எதுவும் வர முடியாது. துன்புறுத்தப்படாதவரும் அச்சுறுத்தப்படாதவரும் தாக்கப்படாதவருமான இறைவாக்கினர் யாராவது இருந்திருக்கிறாரா? அவர்கள் என் திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு பிறகு இரண்டாவது நிலையில் இருக்கிறார்கள். ஆயினும் அவர்கள் எப்போதும் தவறாக நடத்தப்பட்டும் தவறாக பயன்படுத்தப்பட்டும் வந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய வாயினின்று அவர்கள் உண்மையை கேட்கிறார்கள். உண்மை அவர்களை தொந்தரவு செய்கிறது. இப்போது நான் என்ன செய்வது? நான் மிகுந்த வருத்தத்தோடு இயேசுவிடம் கேட்டேன். விசுவாசத்தின் கீழ்ப்படிதலுக்கு என் மக்களை கூட்டி வா. குறிப்பு: இதை இயேசு கம்பீரமான துணியிலும் சற்றும் தயக்கமின்றியும் பதிலாக சொன்னார். என் செய்தியை ஒளிபரப்பு, வா, நான் என் செய்தியை பரப்பும் வழிகளை உனக்கு தருவேன். உரிய காலத்தில் ஒவ்வொரு தேவையையும் நான் பூர்த்தி செய்வேன். மலரே, வெளிநாடுகளிலும் என் தூபத்தின் நறுமணத்தை பரப்பு. சித்தம் செய்யப்படுவதாக. உமக்கு பிரியமான முறையில் என்னை பயன்படுத்தும். சித்தம் செய்யப்படுவதாக. உமக்கு பிரியமான முறையில் என்னை பயன்படுத்தும். என்னை உமது சமாதானம் மற்றும் அன்பின் கருவியாக்கும். முடிவுரை: இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.